நொங்கு கடப்பாசி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது இந்த ரமலான் டைம்லையும் சரி சம்மர் டைம்லையும் இந்த நொங்கு கடப்பாசியை நீங்கள் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 10 கிராம் அளவுக்கு கடப்பாசி எடுத்துங்க. கிராம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும். அந்த கடப்பாசி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்குறோம். 3/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு திக்கான பால்னா இதில் நம்ம பால் பவுடர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் தேவையான அளவுக்கு சீனி சேர்க்குறோம். ஏன்னா கடப்பாசியில் எந்த ஒரு ஸ்வீட்டும் இருக்காது. அதனால உங்கள் தேவைக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ சீனியும் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. கரைச்சதுக்கப்புறம் இதில் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். நொங்கு பிளெயினாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கலர் சேர்த்தோம்னா நமக்கு நொங்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம தேவையான அளவுக்கு நொங்கு 6லேருந்து 10 நொங்கு வரைக்கும் நம்ம இதில் சேர்க்கலாம். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. அல்லது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடப்பாசி கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுலேயே செட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நல்லா கரைச்சிடணும். இப்போ நம்ம எப்போதுமே நறுக்கி வச்சுருக்கிற நொங்கையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 9 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட்டாக வச்சுடுங்க. வெளியில் வச்சாலும் 2-3 மணி நேரத்தில் அது செட் ஆகிடும். நொங்கும் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, கடப்பாசியும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம்.